வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் தினந்தோறும் நாம் தெரிந்து கொள்ளும் வகையில் வெளியிடக்கூடிய முக்கிய செய்திகள், தலைப்பு செய்திகள், அரசு தரப்பில் வெளியின்ற அறிவிப்புகள், என்ன வகையான தகவல்கள், குறிப்பாக தமிழகம் முழுவதும் பொதுமக்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் இன்றைய முக்கிய அறிவிப்புகளையும் 10 முக்கிய செய்திகளையும் தான் பார்க்க போகிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு தினமும் நாம் தினந்தோறும் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய தகவல்களையும் செய்திகளையும் ஹெட்லைன்ஸில் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 5ஆம் தேதி இன்றைய புதிய அறிவிப்புகள் 10 முக்கிய செய்திகள். ரூபாய் 18,600 கோடி முதலீட்டில் L&T நிறுவனத்துடன் தமிழக அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளது. இதனால் 8,200 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதல்வர் விஜய் இந்தியாவின் மிகப்பெரிய பொறியியல், கட்டுமானம், உற்பத்தி மற்றும் தொழில்நுட்ப குழுமங்களில் ஒன்றான லார்சன் அண்ட் டூப்ரோ லிமிடெட் L&T நிறுவனத்தின் தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குனர் S.N. சுப்பிரமணியன் சந்தித்து பேசினார். அதன்படி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ரூபாய் 15,000 கோடி ரூபாய் முதலீட்டில் 500 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் வகையில் தகவல் தரவு மைய விரிவாக்க திட்டம், கோயம்புத்தூரில் 2,500 கோடி முதலீட்டில் 2,000 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் வகையில் மின்னணு பொருட்கள் மற்றும் மின்னணு அமைப்புகள் உற்பத்தி திட்டம், திருவள்ளூர் மாவட்டத்தில் 1,100 கோடி ரூபாய் முதலீட்டில் 5,700 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் வகையில் காட்டுப்பள்ளி L&T கப்பல் கட்டுத்தளம் விரிவாக்க திட்டம் உள்ளிட்ட ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. தமிழக சட்டப்பேரவையில் புதிய செயலாளராக சாந்தி நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டார். இதற்கான உத்தரவை தமிழக ஆளுநர் பிறப்பித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை செயலாளராக நீண்ட காலமாக பணியாற்றி வந்த சீனிவாசன் தனது பதவிக்காலம் செப்டம்பர் 30இல் முடிவடைய இருந்த நிலையில் கடந்த 3 நாட்களுக்கு முன் பதவி விலகினார். இதையடுத்து சட்டப்பேரவையின் புதிய செயலாளராக சாந்தி நியமிக்கப்பட்டார். தமிழ்நாட்டில் நிரப்பப்படாமல் உள்ள 152 உயர் சிறப்பு மருத்துவ படிப்பு இடங்கள் அகில இந்திய தொகுப்பிற்கு சரண்டர் செய்வதை தடுக்க முதல்வர் விஜய் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தனியார் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளிகள் அரசு நிர்ணயித்துள்ள கட்டணங்கள் தொடர்பாக தகவல் உரிமை சட்டத்தின் கீழ் தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த தமிழ்நாடு மாநில தகவல் ஆணையம் அரசு நிர்ணயித்துள்ள கல்வி கட்டண விவரங்களை தனியார் பள்ளிகள் அறிவிப்பு பலகையில் வெளியிட வேண்டும் என தனியார் பள்ளிகள் இயக்குனருக்கு உத்தரவிட்டது. காலை உணவு திட்டத்தின் ஒப்பந்தம் முடிவடைந்த நிலையில் மேலும் 3 மாதம் ஒப்பந்தத்தை நீட்டித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியிடம் இருந்து விலகி மக்களவையில் தனியாக அமர திமுகவிற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஜி திட்டத்தின் கீழ் மாநிலங்களுக்கான நிதி ஒதுக்கீடு மாற்றியமைக்கப்பட்டதால் தமிழ்நாட்டிற்கு வெறும் 3,923 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட உள்ளது. ஆனால் உத்தரப்பிரதேசம் மற்றும் குஜராத் போன்ற பாஜக ஆளும் மாநிலங்களில் நிதி அதிகரிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. கனிம வள வருவாயை மேம்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு முதல்வர் விஜய் அறிவுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு அரசு மொத்தம் 2,500 கோடி மதிப்பு பங்குகள் வடிவிலான 7.69% தமிழ்நாடு அரசு பிணைய பத்திரங்கள் வரும் 9ஆம் தேதி ஏலம் விடப்படும் என்று நிதித்துறை செயலாளர் தெரிவித்துள்ளார். அரசு தனியார் பொறியியல் பல்கலைக்கழக கல்லூரிகளில் BE, BTech இளநிலை பொறியியல் படிப்புகளில் அரசு ஒதுக்கீடு இடங்களில் சேர கலந்தாய்வுக்கு விண்ணப்ப பதிவு இணையம் வழியாக நடந்து வருகிறது. மாணவர்கள் குறிப்பிடப்பட்டுள்ள இணையதளம் மூலமாக விண்ணப்பித்து வந்தனர். மே 3ஆம் தேதி தொடங்கிய விண்ணப்ப பதிவில் நேற்று வரை 2,97,761 பேர் விண்ணப்பித்துள்ளனர். இவர்களில் 2,38,206 பேர் விண்ணப்ப கட்டணத்தையும் 2,14,909 பேர் சான்றிதழ்களை பதிவேற்றமும் செய்துள்ளனர். இந்த நிலையில் ஏற்கனவே அறிவித்தபடி பொறியியல் படிப்பு விண்ணப்ப பதிவு இன்றுடன் முடிகிறது. எனவே விருப்பம் உள்ள மாணவர்கள் இன்று மாலைக்குள் விண்ணப்பிக்குமாறு பொறியியல் மாணவர் சேர்க்கை அறிவித்துள்ளது. மேலும் விண்ணப்ப பதிவு செய்தவர்கள் தங்கள் சான்றிதழ்களை நாளை, அதாவது ஜூன் 6ஆம் தேதிக்குள் பதிவேற்றம் செய்ய வேண்டும். தமிழகம் முழுவதும் இன்றைய தினம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய செய்திகள், அறிவிப்புகள், உத்தரவுகள் தான் இந்த தொகுப்பில் பார்த்துருவோம். இது அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் ஒரு பயனுள்ள தகவலில் சந்திப்போம். நன்றி.